காலையில எந்திக்க முடியலன்னா நீ யாரு? தேவன் உன் தேவனாய் இருந்தால் நீ அதிகாலையில் எழும்பணும். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான். அதிகாலையில் கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அப்ப கர்த்தரை கண்டடையத்தக்க சமயம் ஒன்று இருக்கிறது. இந்த டயத்துல போனா இவரை பார்க்கலாம், இந்த டயத்துல போனா இவர் இருப்பார், இந்த டயத்துல போனா இவர் இருக்க மாட்டாருங்கிற ஒரு டைம் இருக்கு பாருங்க. கர்த்தரை கண்டடையத்தக்க டைம், சமயம். ஆமே. அதிகாலை, அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான். அப்ப காலையில எழும்பி நீங்கள் கர்த்தரை தேடுகிறவர்களா இருந்தால் கர்த்தர் உங்களுக்கு பிரத்யட்சமாய் தரிசனமாவார். தேவ சாயல் உங்களுக்கு வெளிப்படும். தேவன் உங்களுக்கு அந்த நாளினுடைய வழியை திறந்து வைத்தவராய். ஆமென், அல்லேலூயா. ஒவ்வொரு நாளை தொடங்கும் போதும் தேவனுடைய சமூகத்திலே இங்க கூட வந்து உட்காருமா, தோத்திரம். வெரி குட், தெரியுதாமா? தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொரு நாளை தொடங்கும் போதும் எங்க தொடங்கணும்? தோத்திரம். ஆமா, 11 மணிக்கு எந்திரிச்சு, காலையில அதிகாலை 11 மணிக்கு எந்திரிச்சு சோத்திரம். என்னது? ஆண்டவரே, அன்பு நேசரே, உம் திருமுகம் தேடி. எத்தனை மணிக்கு? சிந்திச்சு பாருங்க தேவனுடைய பிள்ளைகள். விளங்குமா அந்த நாள்? எத்தனை மணிக்கு எந்திக்கிறது? அதிகாலை 11 மணிக்கு எழும்பி தோத்திரம். அது சூரியன் வந்து கொல்லப்பே வேலைக்கு போய் பிள்ளை எல்லாம் பள்ளியோடத்துல போய் டீச்சரை பேனு பார்த்துக்கிட்டு இருக்கும் போது நமக்கு அப்பதான் முழிப்பு. விளங்குமா? வீடு விளங்குமா இல்ல குடும்பம் விளங்குமா? ஆமே. அதுல பாட்டு வேற. அதிகாலை டே, அதிகாலை தாண்டி என்ன வரப்போகுது? தோத்திரம். பிரேக்பாஸ்ட் முடிஞ்சு லஞ்ச் நெருங்கிட்டு இப்ப எழுப்பிட்டு அதிகாலையில உம்முடைய திருமுகத்தை தேர்ன தொலைச்சிடுவார். அவரு திருமுகத்தை காட்ட மாட்டார், வேற என்னத்தையாவது காட்டி விட்டுருவாரு. பார்த்துக்கிடும். ஆமே. சில தேவனுடைய பிள்ளைகளுக்கு அதிகாலையில எழும்புற பழக்கம் இருக்கு, ஆனா தேடுற பழக்கம் இல்லை. என்னது?